வணக்கம். நான் சண்முக சுந்தரம். நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ்டிவி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 9 வந்துட்டு 10th சாப்டர் ரிவைஸ்டு சிலபஸில் 10th சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெரோன்ஸ் ஃபார்முலா. ஹெரோன்ஸ் ஃபார்முலாவில் எத்தனை எக்ஸசைஸ் இருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. அந்த எக்ஸசைஸ்லேயே மொத்தம் 6 சம் தான் இருக்குது. இது ரொம்ப சின்ன சாப்டர். இதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சாப்டர்னா இதை விட கொஞ்சம் பெருசு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தால சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்னு வரும். அதுக்கு அடுத்தால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று வரும். அங்கேயும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். இங்கேயும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு எக்ஸசைஸ் வேற இதில் பார்த்தோம், 5th யூனிட்ல பார்த்தோம். 5th யூனிட் என்னது ஈக்குலிடியன் ஜாமெட்ரி. அங்கேயும் 5.1ல வந்துட்டு 6 சம் என்னமோ உண்டு, 5.2ல ஒரு சம் தான் உண்டு. அந்த 5.2ல அந்த ஒரு சம்மே நம்ம விட்டுட்டோம். ஏன்னா வந்து 5th பாஸ்லேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, வேற மொத்தத்தில் எழுதுங்க அப்படின்னு இருப்பாங்க. அது 5.1 நம்ம முடிச்சிட்டோம். இந்த 3 சாப்டருமே ஈக்குலிடியன் ஜாமெட்ரி, ஹெரோன்ஸ் ஃபார்முலா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன சாப்டர். அதுலயும் ஹெரோன்ஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துட்டோம்னா ½ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஹைட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸ்லாண்ட் ஹைட் கிடையாது, ஆல்டிடியூட் அப்படின்னு. அதாவது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ வெர்டெக்ஸ் டு த ஆப்போசிட் சைடு அந்த இது. இப்போ புதுசா ஹெரோன்ஸ் வந்து ஒரு ஃபார்முலாவோட கண்டுபிடிச்சிருக்காரு. டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பை யூசிங் த சைட்ஸ். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டுருக்காங்க. வேறு எஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வந்துட்டு செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர் இதை வந்து நீங்கள் எஸ்பின்னு கூட போட்டிருக்கலாம், இருந்தாலும் நம்ம எஸ்ன்னு தான் போட்டிருக்கோம். பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள், செமி பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள். நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் வந்து என்னது? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு சரிங்களா, இது சைடு ஏ, இது சைடு பி, இது சைடு சி. இதோட பெரிமீட்டர் என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இது வந்துட்டு பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ இதுல செமி பெரிமீட்டர்னா என்னது? பெரிமீட்டர்ல பாதி, செமினா பாதி. அப்போ எஸ்பி செமி பெரிமீட்டர், அதை வந்து நம்ம வந்து சும்மா எஸ்ன்னு கூட இது பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 இதுதான் செமி பெரிமீட்டர். இங்க எஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே செமி பெரிமீட்டர் சரிங்களா. எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அது போட்டுக்கிறோம். இந்த ஏங்கிறது வந்து சைடு ஆஃப் எ ட்ரையாங்கிள், இது பி இன்னொரு சைடு, சி வந்து இன்னொரு சைடு. 2 ஃபார்முலா இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சது வந்து ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தான் படிச்சீங்க. இப்போ டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்துட்டு புதுசா இன்னொரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதெல்லாம் மல்டிபிளிகேஷன் எஸ் இன்ட்டு இன்ட்டு. ஓகே மை டியர்ஸ், இந்த எக்ஸசைஸ்ல 10.1ல மொத்தம் எத்தனை சம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிறது 6 சம் தான். 6 சம்மே டைரக்டா ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வாங்கக்கூடிய ஒரு சம்மா தான் இருக்கவே தவிர எதுவுமே டெக்னிக்கலா வேற ஒரு இருந்து டிரைவ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி கஷ்டமான எந்த கணக்குமே நமக்கு அவங்க கொடுக்கல. வாங்க ஃபர்ஸ்ட் சம் போவோம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா a traffic signal board indicating school ahead is an equilateral triangle was side A. Find the area of the signal board using Heron's formula அப்படின்னு இருக்காங்க. நீங்க உங்க ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு டிராபிக் போர்டு ஒன்று பார்த்திருக்கலாம். அது வந்து ஒரு முக்கோண சைஸ்ல இருக்கும். ஸ்கூல் ahead அப்படிம்பாங்க, வெகு அருகில் வந்து பள்ளிக்கூடம் இருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங். அந்த ட்ரையாங்கிள் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் போர்டு. அதோட சைடு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சிக்னல் போர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த சிக்னல் போர்டுனா அந்த ட்ரையாங்கிள் சைஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த போர்டோட ஏரியா கேட்டிருக்காங்க. கூடுதலா என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் அந்த சிக்னல் போர்டோட சைடு வந்துட்டு அந்த சிக்னல் போர்டோட பெரிமீட்டர் வந்து 180 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அதோட ஏரியா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு. ஒரு போர்டு வந்து இப்படி வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த போர்டோட சைடு வந்து ஏன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டாங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடுமே ஈக்குவலா இருக்கும். அப்போ 3 சைடுமே ஏ தான் சரிங்களா. இப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ஸ்கூல் ஹெட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. வெகு அருகாமையில் பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால வந்து இந்த வண்டி எல்லாம் ஸ்லோவா போங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இண்டிகேட் பண்றதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. சில கூர் இல்லாத ஜென்மங்கள் வந்துட்டு பள்ளிக்கூடம் இருக்குன்னு தெரிஞ்சு காலையில் 9 மணிக்குமே வண்டியை வந்து சிலுன்னு போகும். அது மூளை இல்லாத பத்தி நம்ம பேசக்கூடாது சரிங்களா. ரைட், இப்போ இந்த போர்டோட ஏரியா கேட்டிருக்காங்க.
இந்த போர்டோட ஏரியா யூசிங் ஹெரோன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு இருக்காங்க. ஹெரோன்ஸ் வந்து என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காரு? ஹெரோன்ஸ் கொடுத்துட்டு வந்து ஹெரோன்ஸ் ஃபார்முலா வந்து A ஈக்குவல் டு S இன்டு S மைனஸ் A இன்டு S மைனஸ் B இன்டு S மைனஸ் C. இதுதான் ஹெரோன்ஸ் ஃபார்முலா. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரும். S ஈக்குவல் டு என்னது? S ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C பை 2. ஏன்னா பெரிமீட்டர்ல பாதி. இது வந்து SB அப்படின்னு கூட வச்சுக்கலாம், செமி பெரிமீட்டர். சரிங்களா? இது வந்து ABC வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள், சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். இங்க 3 சைடுமே என்னது? 3 சைடுமே ஈக்குவல். ஏன்னா இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ 3 சைடுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ ஏயும் ஏ தான், பியும் ஏ தான், சியும் ஏ தான். சரிங்களா? அப்போ செமி பெரிமீட்டர் வந்துட்டு என்னது? செமி பெரிமீட்டர் வந்துட்டு A பிளஸ் A பிளஸ் A. ஏன்னா இங்க ABC 3 சைடுமே வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பை 2, that is 3A by 2. நமக்கு வந்து S ஓட வேல்யூ கிடைச்சிட்டு. சரிங்களா? அப்புறம் நமக்கு இதுக்கு மீறி இல்லாதோட வேல்யூ தெரியும். எப்படி? அப்போ A ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் S வந்துட்டு 3A by 2. சரிங்களா? இன்டு S மைனஸ் A. S வந்துட்டு 3A by 2 மைனஸ் A. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்டு S மைனஸ் B. S வந்துட்டு என்னது? 3A by 2 மைனஸ் B. இங்க Bயும் 3 சைடுமே ஈக்குவல் தானே, அப்ப அந்த சைடு Bயும் A தான். அப்ப A போட்டுக்குவாங்க. அடுத்து 3A by 2 மைனஸ் C. C வந்து என்னது? அதுவும் A தான், ஏன்னா 3 சைடுமே ஈக்குவலா இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ A ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3A by 2. இது 3A by 2னா 1.5A இருந்து A போனுச்சுன்னா A by 2. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான், A by 2, இதுவும் A by 2. இப்போ 2 A by 2 இருந்துச்சுன்னா வெளியே ஒரு A by 2. இப்போ A by 2 வந்து 1 2 3 4 A by 2 இருக்கு. அப்போ வெளியே வரப்போ A ஸ்கொயர் by 4 அப்படின்னு சொல்லி வெளியே வரும். தட் இஸ் A ஈக்குவல் டு A ஸ்கொயர் by 4 இன்டு ரூட் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் அந்த போர்டோட ஏரியா. இது அந்த போர்டோட ஏரியா மட்டும் இல்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா வச்சிருந்தோம். ஒன்னு ½ இன்டு BH, பேஸ் இன்டு ஹைட் வந்து ஆல்டிடியூட் படிச்சிருந்தோம். ரெண்டாவது நம்ம ஐயா ஹெரோன்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு, S இன்டு S மைனஸ் A இன்டு S மைனஸ் B இன்டு S மைனஸ் C. இது எல்லாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டுக்கோங்க போ அப்படின்னு இருக்காரு. இப்போ மூணாவது நம்ம ஹெரோன்ஸ் ஃபார்முலால இருந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து எதுனா ஏரியா ஆஃப் an equilateral triangle. equilateral triangleோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். equilateral triangleோட ஏரியா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 by 4 இன்டு A ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? இது ஒரு புது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மூலமா ஏரியா எது கண்டுபிடிக்கலாம்னா ஒரு equilateral triangleோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுலயே நமக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் இந்த போர்டோட இந்த போர்டோட பெரிமீட்டர் வந்துட்டு 180 அப்படின்னு இருக்காங்க. இந்த போர்டோட பெரிமீட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 3 சைடையும் கூட்டினீங்கன்னா 180 அப்படின்னு சொன்னா, அப்ப போர்டோட சைடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். போர்டோட சைடு வந்து என்னது? 180 டிவைடட் பை 3. ஏன்னா 3 சைடுமே ஈக்குவல் தானே. அப்ப 180 ஈக்குவலா பிரிக்கணும், 3 ஈக்குவல் சைடா பிரிக்கணும். அப்ப 3 பங்கு வச்சிருவோம். இது 1, இது 60. அப்ப A ஈக்குவல் டு நமக்கு இங்க என்ன கிடைச்சிருது? A ஈக்குவல் டு 60 கிடைச்சிருது. ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 by 4 இன்டு A ஸ்கொயர் தானே, 60 இன்டு 60. 60 இன்டு 60 வந்து 3600. அதை 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 15 900. தட் இஸ் A ஈக்குவல் டு 900 இன்டு ரூட் 3 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம்முக்கு வந்து நமக்கு எஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா √3 by 4 இன்டு A ஸ்கொயர். ஏன்னா அந்த இதுல ஃபர்ஸ்ட் சம்மோட டெரிவேஷன் தான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பாதியில நமக்கு இப்படி ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. அதுல அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். எஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரெண்டாவது சம் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 2 என்ன பாத்தீங்கன்னா, the triangular side walls of a flyover have been used for advertisements.
The sides of the walls are 122 meter, 22 meter and 120 meter. சரிங்களா? The advertisement yield an earning of 5,000 per meter square per year. ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய் ஒரு மீட்டர் ஸ்கொயர் கொடுக்குறாங்க. A company hired one of its wall for 3 months. How much rent did it pay? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இப்போ இங்க விஜயநாராயணத்துல இருந்து திருநெல்வேலிக்கு போறோம்னா இடையில 2-3 பாலம் வரும். சரிங்களா? நேஷனல் ஹைவேஸ்ல 2-3 பாலம் வரும். அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா சைட்ல பார்த்தீங்கன்னா அது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். அந்த செவர் வந்துட்டு இப்படி பாலம் வந்து இப்படி ஏறி இப்படி இறங்கும். சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். அந்த சைடு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 122 மீட்டர் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து 22 மீட்டர், இன்னொரு சைடு வந்து 120 மீட்டர் அப்படின்னு சொல்லி 3 சைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு அந்த செவரு. அந்த செவத்துல கவர்மெண்ட் வந்துட்டு விளம்பரம் கொடுக்கறதுக்காண்டி டெண்டர் விட்டுருப்பாங்க. நம்ம நிறைய பிரைவேட் கம்பெனிலாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பெரிய பிரைவேட் அரசியல்வாதி, இந்த பிரைவேட் ஆளுக்கு எடுத்திருப்பாங்க, அரசியல்வாதிகள்லாம் வந்திருப்பாங்க. அவர் வரார், இவர் வரார், வருக வருகெல்லாம் எழுதிப்பட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்துட்டு 5,000 ரூபாய் கொடுத்துடணும் அதுல விளம்பரப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கம்பெனி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு எடுக்கல, 3 மாசம் தான் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய். ஒரு வருஷங்கிறது எத்தனை? 12 மாசம். நம்ம 12 மாசம் எடுக்கல, நம்ம 3 மாசம் தான் எடுத்திருக்கோம். அதாவது அதில் 4ல் ஒரு பங்கு தான் எடுத்திருக்கோம். 4ல் ஒரு பங்கு எடுத்தா நமக்கு எவ்வளவு வரும்னா 1,250. எவ்வளவு ரூபா வரும்? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம எவ்வளவு கட்டணும்? 1,250 ரூபாய் கட்டினா போதும். ஏன்னா நம்ம மொத்தத்துல 3 மாசத்துக்கு தான் டெண்டர் எடுத்திருக்கோம். 3 மாசம் கழிச்சு நம்ம கவர்மெண்ட் கையில ஒப்படைச்சிடும். அவங்க நமக்கு தேவைன்னா கண்டினியூஸா யூஸ் பண்ண போறோம் பணத்தை கட்டி. இல்லைன்னா இது செலவு அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவங்க வேற யாருக்காட்டும் ஏலம் விட்டுக்கிற போறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு ஆகுது? 1,250 ரூபாய் தான் ஆகுது. நம்ம 5,000 ரூபாய்க்கு எடுக்கல, ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு எடுக்கல, நம்ம 4ல் ஒரு பங்கு 3 மாசத்துக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம். சரி, அந்த செவரு வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி, இது வந்துட்டு சி. சரிங்களா? ரைட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த செவருக்குள்ள விளம்பரம் எழுதணும் அப்படின்னு சொன்னா அந்த செவரோட ஏரியா நமக்கு தெரியணும். செவர் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. அப்ப ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெரோன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எஸ் ஏரியா ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போடுறாங்க. அதுல எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க 122 பிளஸ் 22 பிளஸ் 120, 22 பிளஸ் 22 44, 44 20 64. அப்ப 100 200, தட் இஸ் 264/2 which is equal to 132 மீட்டர். 132 மீட்டர் நமக்கு செமி பெரிமீட்டர் கிடைச்சிட்டு. பெரிமீட்டர் வந்துட்டு 264 வருது பார்த்துக்கோங்க. செமி பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 132 மீட்டர் வருது. இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்து 132 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. இது வந்து ஏ வந்து 122, 132 மைனஸ் 122. ஏன்னா எஸ் வந்து 132 மைனஸ் ஏ வந்து 122 என்னன்னு பாத்தீங்கன்னா 10 வரும். சரிங்களா? 132 இருந்து 122 போயிட்டுனா 10 வரும். அடுத்து இன்ட்டு 132 இருந்து 22 போனுச்சுன்னா 110 வரும். சரிங்களா? அடுத்து இன்ட்டு 132 இருந்து 120 போனுச்சுன்னா 12 வரும். சரி, ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 132 வந்துட்டு 11 இன்ட்டு 12 எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 10 இருக்கு. இந்த 110 வந்துட்டு 11 இன்ட்டு 10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கடைசியில் ஒரு 12 இருக்கு. இங்க 11 எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி இருக்கு. 12 எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி இருக்கு. 12 2 வாட்டி இருக்கு. 10 2 வாட்டி இருக்கு. தட் இஸ் ஏ ஈக்குவல் டு 10 இன்ட்டு 11 இன்ட்டு 12. 10 இன்ட்டு 11 இன்ட்டு 12. 11 இன்ட்டு 12 வந்து 132. 132 இன்ட்டு 10 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1320 மீட்டர் ஸ்கொயர். 1320 மீட்டர் ஸ்கொயர். ரைட். நமக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 1,250 ரூபாய் கட்டணும். 1320 இன்ட்டு 1,250. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா, நம்ம வந்து 132 இன்ட்டு 125 மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம்.
132 இன்ட்டு 125 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 660, 264, 132 ஆட் பண்ணீங்கன்னா 0 0 12 14 15 இங்கே ஒரு 1 போட்டிங்கன்னா 6 1 which is equal to 16500 என்னது 132 125 மல்டிபிளா. ஆனால் இங்கே ஒரு 0 இருக்கு, இங்கே ஒரு 0 இருக்கு, ரெண்டையும் சேர்த்து போடுங்க. எவ்வளோ ரூபா கட்டணும்? நம்ம கட்ட வேண்டிய ரூபா பார்த்தீங்கன்னா 16,50,000 ரூபா நம்ம 3 மாசத்துக்கு கட்டணும். இது ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்திருந்தோம்னா 66 லட்சம் ரூபா கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா 4 × 16 64 லட்சம், 4 × 50 2 லட்சம், மொத்தம் 66 லட்சம் ஒரு வருஷத்துக்கு கட்ட வேண்டியது. நம்ம ஒரு வருஷத்துக்கு எடுக்கல, நம்ம எடுக்க வேண்டியது வந்து 3 மாசத்துக்கு மட்டும்தான். 3 மாசத்துக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 16,50,000 ரூபாய் கட்டணும். ஓகே மை டியர்ஸ், இப்போ 3வது சம் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is a slide in a park. One of its side walls has been painted in some color with a message keep the park green and clean அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. If the sides of a wall are 15 meter, 11 meter and 6 meter னா find the area painted in color அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஒரு பார்க்ல வந்துட்டு ஒரு ஸ்லைடு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஸ்லைடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. அதோட லென்த்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டர், 15 மீட்டர், 11 மீட்டர் அண்ட் 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்ல அந்த ஸ்லைடு வந்து இருக்கு. அந்த ஸ்லைடுல வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா கீப் த பார்க் கிரீன் அண்ட் கிளீன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பார்க்கை வந்து சுத்தமா வச்சிருங்க, நீட்டா வச்சிருங்க, பச்சை பச்சைன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு பிளாஸ்டிக் கப்பெல்லாம் போடுவோம், அந்த கூறுகட்ட வேலையெல்லாம் பார்ப்போம். அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த இது வச்சிருக்காங்க, பார்க்கை சுத்தமாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கீப் த பார்க் கிரீன் அண்ட் கிளீன் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஏரியா எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த பெயிண்ட் வச்சு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஏரியா எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால கெரோன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி, இது வந்துட்டு சி. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். 15 11 26 26 6 32. நமக்கு இது தேவையில்லை, நமக்கு தேவை செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2, தட் இஸ் 32 டிவைடட் பை 2 which is equal to 16. சரிங்களா? அப்போ செமி பெரிமீட்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 மீட்டர் வருது. இப்போ அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா கெரோன்ஸ் ஐயா என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. சரிங்களா? சில நேரம் இந்த இன்ட்டு போட்டிருக்க மாட்டோம், இன்ட்டு போடலைனாலும் நீங்கள் அது இன்ட்டுன்னு நினச்சிக்கிடணும். சரியா? நம்ம ஸ்டூடெண்ட் வந்து முத்தி இலக்கியா கேட்போம், அதில் இன்ட்டே இல்லையே சார், இன்ட்டுன்னு இருக்கீங்களா அப்படின்னா இன்ட்டு வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். எப்படி பாசிட்டிவ் நம்பருக்கு வந்து ப்ளஸ் மென்ஷன் பண்ண மாட்டோமோ அது மாதிரி உள்ள மல்டிப்ளையர்ல இன்ட்டு மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண மாட்டோம், டாட் தான் வச்சிருப்போம். சரிங்களா? ரைட்டு. ஏரியா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்து என்னது 16 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. இந்த இதில் இன்ட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். 16 மைனஸ் 15 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 16 மைனஸ் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 16 மைனஸ் 6. 16 மைனஸ் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 வரும். இதில் ஒரு இன்ட்டை போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது ஒரு குத்தம் சொல்லிடுவா இலக்கியா. அப்போ 16 இன்ட்டு 5 இன்ட்டு 10 மொத்தம் எவ்வளோ வருது? விச் இஸ் ஈக்குவல் டு 800 அப்படின்னு சொல்லி வருதா? 16 இன்ட்டு 5 80, 80 இன்ட்டு 10 800. 800 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 400 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 400 வந்து 20√2 எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் ஸ்கொயர். ஏரியா வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா 20√2 மீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ பரப்பளவில் தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. கீப் த பார்க் கிளீன் அண்ட் கிளீன் சொல்லிட்டு. இனிமேல் நீங்கள் பார்க்கெலாம் போனீங்கன்னா இந்த குப்பை கூடலாம் அங்கே போடாதீங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் 2 sides of which are 18 centimeter and 10 centimeter and the perimeter is 42 centimeter இருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க?
சரி 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 42 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ 18 பி 10ன்னா ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ ஆச்சு? 28 ஆச்சு. அப்போ 28 ஏ பிளஸ் பிக்கு போட்டு பிளஸ் சி ஈக்குவல் டு 42 அப்படின்னு சொல்லி வருது. சி ஈக்குவல் டு 42 மைனஸ் 28 சி ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். அப்போ மூணாவது சைடு என்ன பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் தான் கணக்கு தொடங்கியிருக்கு. ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது? S இன்ட்டு S மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரும்னு இருக்காங்க. அந்த எஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டரில் பாதி. பெரிமீட்டர் வந்து 42 சென்டிமீட்டர். அப்போ செமி பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42 டிவைடட் பை 2 விச் இஸ் 21 சென்டிமீட்டர். ரைட், நமக்கு எஸ்ஸும் கிடைச்சிட்டு. எஸ் ஈக்குவல் டு என்னது? 21 சென்டிமீட்டர். எஸ்ஸும் எஸ்பியும் ஒன்று தான். செமி பெரிமீட்டர் தான் நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் வச்சுக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ ஃபார்முலா ஹெரோன்ஸ் வந்து என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காரு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. சரிங்களா? ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்து என்னது? 21 இன்ட்டு 21 மைனஸ் ஏ 21 மைனஸ் 18 தட் இஸ் 3 இன்ட்டு 21 மைனஸ் 10 தட் இஸ் 11. சரிங்களா? இன்ட்டு 21 மைனஸ் 14 தட் இஸ் 7. தட் இஸ் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 இன்ட்டு 7 இன்ட்டு 3 அது ஒரு 21 இன்ட்டு 11 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். 21 ரெண்டு வாட்டி இருக்கு. அப்போ 21 வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா 21 இன்ட்டு ரூட் 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. சரியா? இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போமா? இப்போ 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ 12:17:25 கொடுத்துருக்காங்க. 12:17:25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 540 சென்டிமீட்டர். தட் இஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி தானே பெரிமீட்டர். அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 540 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சைட்ஸை வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் கொடுக்கல, ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அது நம்பராக மாற்றணும். நம்பராக மாற்றணும்னா இது 3 சைடு, இது ஏ, இது பி, இது சி. அப்போது 3 கூட ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 12x ஏ ஈக்குவல் டு 12x. சரிங்களா? பி ஈக்குவல் டு 17x, சி ஈக்குவல் டு 25xன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரேஷியோ வந்து நம்பராக மாறிட்டு இப்போ இந்த 3ஐயும் கூட்டுங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12x பிளஸ் 17x பிளஸ் 25x. 12 17 20 12 17 29 29 34 மொத்தம் 54x அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 54x இருக்கு. ஆல்ரெடி ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து நமக்கு 540 கொடுத்துட்டாங்க. 54x ஈக்குவல் டு 540. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 540 டிவைடட் பை 54 ஒரு வாட்டி 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஏ ஈக்குவல் டு 12 இன்ட்டு 10 விச் இஸ் ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர். அப்போ பி வந்துட்டு 170 சென்டிமீட்டர், சி வந்துட்டு 250 சென்டிமீட்டர். இப்போ இந்த 3 சைடையும் கூட்டுங்க. 120 + 170 + 250 கூட்டிங்கன்னா 540 வரும். பெரிமீட்டர் வந்துட்டு 540 சென்டிமீட்டர் வந்துருக்கு. நமக்கு தேவை பெரிமீட்டர் இல்லை, சைடும் இல்லை, நமக்கு தேவை வந்து ஏரியா. ஏரியா வந்து என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்து என்னது? இதில் பாதி தட் இஸ் 270 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. 270லிருந்து ஒரு 120 கிடைச்சிங்கன்னா 150 கிடைக்கும். இன்ட்டு 270லிருந்து ஒரு 170 கிடைச்சிங்கன்னா ஒரு 100 கிடைக்கும். இன்ட்டு 270லிருந்து 250 கிடைச்சிங்கன்னா ஒரு 20 கிடைக்கும். நம்ம இதில் இருந்து ஏ வந்து என்ன எழுதிக்கலாம்னா 100 இருக்கா, வெளியே வரப்போ அது ஒரு 10 ஆயிரும். மிச்சம் இருக்கிறது வந்து 270 இன்ட்டு 150 இன்ட்டு 20. 150 இன்ட்டு 20 வந்து 3000. 3000 இன்ட்டு 27 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 81,000 வரும்.
தட் இஸ் ஏ ஈக்குவல் டு 10 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 0 0 0 3 0 வரும். 27 இன்ட்டு 15 இன்ட்டு 2 30. சாரி, இன்னொரு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 27 இன்ட்டு 3 தட் இஸ் 81. ஓகே, இதில் 3000 எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. இங்கே ஒரு 0, 4 0, இவ்வளோ வரும். சரிங்களா? ரைட்டு. இப்போ இதை வெளியே எடுத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு இது 81க்கு வந்து ஒரு 9 வரும். 4 0 இருந்துச்சுன்னா 2 0 வெளியே வரும். தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே 4 0 இருக்குன்னா ஒரு ஜோடிக்கு ஒரு 0 வெளியே எடுத்துக்கணும். அப்போ 2 0ல ஒரு 0 வெளியே வரும். இங்கே 2 0ல ஒரு 0 வெளியே வரும். 81க்கு வந்து 9 இன்ட்டு 9 இருக்கும், 2 9 இருக்கும், அதில் ஒரு 9 வெளியே வரும். அப்போ 9 0 0. இங்கே ஆல்ரெடி 100 இருந்துச்சு. 100 வந்து என்னது 10 இன்ட்டு 10. அந்த 2 10ல் ஒரு 10 வெளியே எடுத்து போட்டிருக்கோம். அப்போ 10 இன்ட்டு 900 வந்துட்டு 9000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது போக இந்த எக்ஸசைஸ்ல இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்கு. அந்த சம் பார்த்துருமா? கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, an isosceles triangle has perimeter 30 cm. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30 cm கொடுத்துருக்காங்க. and each of the equal sides is 12 cm கொடுத்துருக்காங்க. find the area of the triangle கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதோட பெரிமீட்டர் வந்து என்னது? 30 cm. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். அந்த ஈக்குவல் சைட்ஸோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 12, 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கு? 12 + 12 வந்துட்டு 2 ஈக்குவல் சைடு கொடுத்தீங்கன்னா 24 இருக்கு. மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு 6 தான் இருக்கு. அப்போ A = 12, B = 12, C = 6 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் வந்து 30 கொடுத்துறாங்க. அப்போ செமி பெரிமீட்டர் வந்து என்னது? 15 சென்டிமீட்டர். ஏன்னா இதில் பாதி தானே? ரைட்டு. அப்போ ஃபார்முலா வந்து என்னது? ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு s minus a into s minus b into s minus c. சரிங்களா? ரைட்டு. ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் s வந்து என்னது? 15 இன்ட்டு 15 மைனஸ் a தட் இஸ் 3. 15 மைனஸ் 12. அடுத்து 15 மைனஸ் b, அதுவும் 12 தான், 3 வரும். 15 மைனஸ் 12 வந்து 3. அடுத்து 15 மைனஸ் 6, அது வந்து 9. தட் இஸ் a ஈக்குவல் டு 15 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து 9. இது ஒரு 9, 2 9 இருந்துச்சுன்னா வெளியே ஒரு 9 எடுத்துக்கலாம். a ஈக்குவல் டு 9√15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா வந்துட்டு 9√15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே மை டியர்ஸ், இந்த எக்ஸசைஸ் தான் 9th ஸ்டாண்டர்ட்லேயே ரொம்ப ரொம்ப சின்ன எக்ஸசைஸ், சின்ன சாப்டர். மொத்தமே 6 கணக்கு தான். 6 கணக்குமே ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். s இன்ட்டு s மைனஸ் a, s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c போட்டு அது ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டுக்கிறோம். இது இன்டைரக்டாக எந்த இதுவுமே நமக்கு கொடுக்கல. டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ வேல்யூ பண மதிப்பு வந்து அதையும் போடுங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகே மேடம், இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிட்டு. இது வந்து கெரோன்ஸ் ஃபார்முலா முடிஞ்சிட்டு, ஒரே வீடியோவில் முடிஞ்சிட்டு. முடிஞ்சால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் அடிஷனல் கொஸ்டின்ஸ் இன்னொரு வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்போ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர் வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். அதில் மொத்தம் 4 எக்ஸசைஸ் இருக்குது. 3 ஃபார்முலா தான் அதுலேயும் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன்னு சொல்லி 2 ஃபார்முலா வரும். அப்புறம் ஸ்பியருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒன்று தான், அது 4πr² ஒரு ஃபார்முலா வரும். அப்புறம் ஹெமிஸ்பியர், ஹெமின்னா செமி, பாதின்னு அர்த்தம். பாதி ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2πr². இப்போ ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3πr³. ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2πr³, 2/3πr³ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். மொத்தம் 4-5 ஃபார்முலா இருக்கும். வால்யூம் ஆஃப் எ கோன் பார்த்தீங்கன்னா 1/3πr²h வரும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து πrlன்னு வரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து πrl, அது கூட இன்னொரு πr² சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். அது வந்துட்டு பெருசாக காமிப்பாங்க சர்ஃபேஸ் ஏரியான்ற வால்யூம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு. 4 எக்ஸசைஸ் இருக்குது மொத்தம். 4 அந்த சாப்டரில் 4 எக்ஸசைஸ் அடுத்தடுத்து போடும். அதுக்கப்புறம் வருது பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு சாப்டர். ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. 12.1 ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதுவும் மொத்தம் 3 ஃபார்முலா தான்.
3 டைப் தான், ஃபார்முலாவே கிடையாது. அதில் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் பார் கிராஃப் வரும் அந்த எக்ஸசைஸில். அடுத்த 2 கொஸ்டின் வந்து ஹிஸ்டோகிராம் வரும். அதுக்கடுத்து 2 கொஸ்டின் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஒரு கொஸ்டின் இது வரும். கடைசி 2 கொஸ்டின் வந்து ஹிஸ்டோகிராமில் ஸ்பெஷல் டைப்ல வரும். அங்கே மொத்தத்தில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் வரும். நியூ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஓல்டு ஃப்ரீக்வன்சி பை ஓல்டு வித் இன்ட்டு ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா மட்டும் தான் வரும். சரிங்களா? அந்த எக்ஸசைஸும் நம்ம அந்த சாப்டரும் இன்னும் அடுத்த கிளாஸ்ல போட்டுருவோம். அதோட 9th ஸ்டாண்டர்ட் வந்து முடிஞ்சுது. அப்போதான் இமீடியட்டாக நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தொடங்கிடுவோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.